அன்றைக்கி கிளம்புனப்ப பெங்களூரில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி வந்துட்டோம்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. அப்புறம் தேடி பிடிச்சி பஞ்சர் போட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோட்டி பைபாஸில் ஒரு இளநீ கடையை பார்த்து வண்டி நிறுத்தி இளநீ குடித்தோம் எல்லோரும். இளநீ குடிச்சிட்டு டயர்டாக இருந்தது. நான் ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன், ரிலாக்ஸாக பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். அப்புறம் அப்போ தான் முன்னாடி ஒரு டனல் இருக்குது, போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஒரு வழியாக போகலான்னு பாருங்க, கடை வண்டி அப்படியே அது இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பணும். சரி, அது விஜயபுராவும் போக வேண்டிய இடம் 100 கிலோமீட்ரு சொன்னாங்க. சரி, ஓகே, அழுத்தி பிடிச்சி போனால் தான் கொஞ்சம் நேரமாக போக முடியும் அப்படின்ட்டு கிளம்பணும். போக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த விஜயபுரா வந்துவிட்டோம் நைட்டு. அப்புறம் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு கடை வீதியெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம். பழைய அரண்மனை நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வியூஸ் எல்லாம் ராஜா ராணிக்கோசரம் கட்டியிருந்தாங்க அப்படியா, ஆனால் முழுசாக முடிக்கல. பெரிய பெரிய கருங்கல்லாம் கொண்டு வந்து வச்சு கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, அந்த ஊரில் இதாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, அதையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் காலையில் எங்களுக்கு டீயும் பிஸ்கெட்டும் தான் சாப்பிட்டு பக்கத்தில் ஒரு பங்கு இருந்துச்சு, அதில் கட்டில் போட்டு கொண்டாடுற ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அன்றைக்கி நைட்டு போய் விஜயபுரா தாண்டி குஜராத்தில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். பாருங்கள், எங்கள் ரூம் ஸ்டே பண்ண ரூமு. அடுத்து தான் ராணிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்.